அனைவருக்கும் வணக்கம். நாம பாட் 35 பாடம் 35 லெசன் 35ல இன்னைக்கு ஒரு சில வாக்கியங்கள் பார்க்க போறோம். முதல் வாக்கியம் நம்ம இந்த பாடத்தில் படித்தோம். ஒன்று இங்கே உட்காரு, இல்லை அங்கே போ, ஒன்று சாப்பிடு, இல்லைன்னா போய் தூங்கு. அப்போ ஒன்று இல்லைன்னா இந்த பேச்சு வழக்குக்கு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது ஒரு சில வார்த்தைகள் வாக்கியங்களாக வந்து பாருங்க. யா தோ தும் பைட்டோ யா ஜாओ, யூ சிட் ஹியர் ஆர் கோ. ஒன்று நீங்கள் உட்காருங்க அல்லது போங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு பேச்சு வழக்குக்கு உங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வாக்கியங்கள். இந்த வாக்கியம் இதில் இந்த யாத்தோங்கிறது முதல்ல போடணும். நடுவில், அதாவது ரெண்டு செயலுக்கு நடுவில் அந்த யா அல்லதுங்கிறதும் போடணும். ரெண்டும் இங்கேயும் யாத்தோ போடணும், ரெண்டு செயலோட நடுவுலையும் யா போடணும். அப்படின்னா தான் அந்த வாக்கியம் ஒன்று இங்கே உட்காரு அல்லாட்டி போயிரு அந்த மாதிரி சொல்றதுக்கு இந்த யாத்தோ அப்புறம் ஒரு யா, ரெண்டு செயலுக்கு நடுவில் அந்த யாவும் இருக்கணும். அடுத்த வாக்கியம் பார்க்கலாம். பெரும்பாலான ஐரோப்பியர்கள் அசைவர்கள். பெரும்பாலானங்கிறது என்னது? ஜாதாத்தர். இந்த பாடத்தில் தான் நம்ம படித்தோம். அப்போ யூரோப் கே ஜாதாத்தர் லோக், பெரும்பான்மையான மக்கள், பெரும்பாலானவர்கள். ஐரோப்பாங்கிறதுக்கு ஹிந்தியில் யூரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. யூரோப் கே, ஐரோப்பாவின், ஜாதாத்தர் லோக், பெரும்பான்மையான மக்கள். லோக் நம்ம ஏற்கனவே படிச்சுக்கோ, லோக் மக்கள். மாம்சாஹாரி ஹே, இல்ல ஹே புள்ளி இருக்கு, ஏன்னா ப்ளூரல்ல. மாமிசம் உண்பவர்கள், அசைவ உணவு உண்பவர்கள், நான் வெஜிடேரியன். அப்ப பெரும்பாலான ஐரோப்பியர்கள் அசைவர்கள். மோஸ்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ் ஆர் நான் வெஜிடேரியன்ஸ். அப்போ यूरोप के ज्यादातर लोग मांसाहारी हैं. அவ்வளவுதான். அடுத்த வாக்கியம் போலாம். பெரும்பாலான இந்தியர்கள் சைவ உணவு உண்பவர்கள், சைவர்கள், சைவ உணவு சாப்பிடக்கூடியவர்கள், சைவம் அப்படின்னு பா. பெரும்பாலான அதே தான் ஜாதாதர் லோக். இந்தியர்களுக்கு பாரத். சைவ உணவு உண்பவர்கள் शाकाहारी हैं. அப்போ பாரத்துக்கே, இந்தியாவின், பாரதத்தின், ஜாதாதர் லோக், பெரும்பான்மையான மக்கள், பெரும்பாலானவர்கள், ஷாகாஹாரி ஹே, காய்கறிகள் சாப்பிடக்கூடியவர்கள், அதாவது சைவ உணவு உண்பவர்கள். மோஸ்ட் ஆஃப் த இந்தியன்ஸ் ஆர் வெஜிடேரியன்ஸ். அடுத்தது பார்க்கலாம். இங்கே எங்க நம்ம தமிழகம்னு வச்சுக்கலாமா? தமிழ்நாட்டில், தமிழகத்தில் கத்தரி, கத்திரிக்காய், வெண்டை, வெண்டைக்காய், வெள்ளரி, வெள்ளைக்காய், பாகற்காய் முதலியவற்றின் விவசாயம் உள்ளது. விவசாயம் நம்ம ஏற்கனவே முன்னாடி ஒரு இதில் படித்தோம். கேத் அப்படின்னா வயல் அப்படின்னு படித்தோம். கேத்துனா வயல். அப்போ அந்த வயலில் செய்யக்கூடிய அந்த செயல் அப்படிங்கிறது விவசாயம். அதுக்கு கேத்தி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே கத்தரி, வெண்டை, வெள்ளரி, பாகற்காய் முதலியவற்றின் விவசாயம் உள்ளது. அப்போ இங்கே யஹா கத்திரிக்காய் அதெல்லாம் படிச்சதா. பயங்கன், பிண்டி, கக்கடி, கரேலா ஆதி சீஜோ முதலியவற்றின், முதலிய பொருட்களின், முதலிய காய்கறிகள். எதனால் அந்த சீஜோங்கிறதுக்கு திங்ஸ், பொருட்கள் அப்படின்னு நம்ம மீனிங் பண்ணிக்கலாம். அது எல்லா பொருளையும் அடங்கும். கி கேத்தி ஹே, खेती பெண்பால், தீ நெடிலீல முடியுது. அப்போ கீ கேத்தி ஹே. அப்போ யஹா இங்கே பயங்கன், கத்திரிக்காய், பிண்டி, வெண்டைக்காய், கக்கடி, குக்கும்பர் அதாவது வெள்ளரிக்காய், கரேலா பாகற்காய், பட்டர்காய் ஆதி சீஜோ கீ கேத்தி ஹே முதலியவற்றின் விவசாயம் நடக்கிறது, விவசாயம் உள்ளது. விவசாயம் என்னன்னாலும் அதுக்கு மீனிங் சொல்லிக்கலாம். brinjal, ladies fingers, cucumber, bitter gourd, fields are here. முதலிய வயல்கள், fields are here. வயல்கள், விவசாயம் இங்கே இருக்கிறது.